திசைக்கு திசைக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். பரம்புவாய் என்றால் என்ன அர்த்தம்? உன்னுடைய எல்லைகளை பெரிதாக்குவேன். நீ இப்பொழுது இருக்கிற எல்லைகளை பெரிதாக்குவேன் யாக்கோபே. அவங்க அப்பா கொடுத்ததை ஆண்டவர் கொடுக்கல பாருங்க. எங்க அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு, எங்க அப்பா எனக்கு எல்லாமே சேர்த்து வச்சிருக்காரு, அது வேற. கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? எங்க அப்பா வச்சிருக்காரு, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீட்டுல சொத்து இருக்குது, இவைகள் எல்லாம் வேற. இதெல்லாம் மனிதன் உங்களுக்காய் சேகரித்தது. கர்த்தர் உங்கள் மேல் இறங்கி என்ன கொடுக்கிறார்? இந்த காலை வேளையில் ஆண்டவர் கேட்கிறார். மனிதன் கொடுப்பது ஒரு அளவோடு நின்று போய்விடும். கர்த்தர் கொடுப்பது கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் நீ பரம்புவாய் யாக்கோபே. இது மனிதன் கொடுக்க முடியாது. இது மனிதனால் கட்டாயம் கொடுக்க முடியாது. 100% அடித்து வைத்துக் கொள்ளுங்க, கொடுக்க முடியாது. மனிதன் ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். அளவற்ற அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான். அதனால ஆண்டவரை தான் நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். கல்லை ஊன்றி அந்த இடத்திலே படுக்கும் பொழுது யாக்கோபு நினைத்திருப்பார், எங்க அப்பா தேவனே, எங்க அப்பா ஆராதிக்கிற தேவனே, எங்க அப்பாவை எல்லாம் ஆசீர்வதிச்சீங்கல்ல, இவ எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னும் திரும்ப எப்ப திரும்பி எங்க ஊருக்கு வருவேன்னு எனக்கு தெரியல. எங்க அம்மாவை எல்லாம் பார்க்க நான் வருகிற வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருப்பார்களா என்றும் எனக்கு தெரியாது. ஆனால் தனியா இந்த இடத்திலே படுக்கிறேன். ஒரு கல்லுதான் இருக்கு. கல்லுல படுத்தா எப்படி இருக்குங்க? தலகாணியில படுத்தாலே தூக்கம் வரல, ஏசி ரூம்ல படுத்தாலே தூக்கம் வரல. ஒரு கல்லை எடுத்து படுத்தா எப்படி இருக்கும்? ஒரு தலகாணி வாங்குறோம், அது சாஃப்டா இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம்? தூக்கி போட்டு வேற வாங்குறோம்ல. எந்த தலகாணி சாஃப்டா இருக்கோ அதுதானே வச்சு படுக்கிறோம். ஐயோ இந்த தலகாணி வேண்டாம், இதுல படுத்தா தூக்கம் வரலன்னு சொல்றோம்ல. எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருந்ததானே இந்த யாக்கோபு இப்பொழுது தனித்தது வந்தது மன்றி இப்ப கல்ல வச்சு படுத்திருக்காரு. கல்லு 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 மாதிரிதான் இருக்கும். ஐயோ இந்த தலகாணி வேண்டாம், அது கல்லு மாதிரி இருக்குன்னு சொல்றோம்ல. அது வச்சா என்ன வரும்? தலைவலி வரும்ன்றோம்ல. அந்த இடத்துலதான் ஆண்டவர் சந்திக்கிறார். யாக்கோபே, நீ இவ்வளவு நாள் உங்க அப்பா வீட்டுல படுத்திருந்த, அப்ப எல்லாம் கிடைக்காத ஒரு தரிசனம் இப்பயும் யாக்கோபே உன்னை ஆண்டவர் தேடி வருகிறார். இனி என்ன செய்வதென்று தெரியல, என்ன பண்ண போறோம்னு தெரியல. தனிமையான ஒரு ஆள், இன்னும் கல்யாணம் ஆகல, தனித்து விடப்பட்டு விட்டார். போயிரு, எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருன்னு. அண்ணன் வீடே போய் தேடி கண்டுபிடிக்கணும். அப்படிலாம் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து லொகேஷன் இப்ப போடுறோம் பாருங்க. ஒரு வீட்டுக்கு போறோம்னா லொகேஷன் போட்டு போறோம் பாருங்க கூகுள்ல. அதெல்லாம் கிடையாது. அதுவும் நடந்தே போனோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து யாக்கோபே, நான் உன்னோடே இருந்து. உங்க பேரை சொல்லுங்களேன். ரெஜினாவே, நான் உன்னோடே இருந்து. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உங்க பேரை சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் உன்னோடே இருந்து, நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து. நல்லா கவனிங்க. நான் உன்னோடே இருந்து, நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து,
இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை யாக்கோபே. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை, உன்னை கை விடுவதில்லை, உன்னை கை விடுவதில்லை என்று ஒரு திட்டமும் தெளிவுமான ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை பார்க்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். இப்ப போ சொல்றாரா? போயிடுங்க. அவருக்கு ஏற்ற வேலையில திரும்பி வர பண்ணுவார். போ சொல்றப்ப இருக்காதீங்க. ஏன்னா ரெபெக்காள் சொல்றா, உன்னை கொலை செய்யும்படி உங்க அண்ணன் தீர்மானிச்சிருக்காரு. இங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு ஆபத்து இருக்குது யாக்கோபே. அந்த ஆபத்தை யாராலும் தடுக்க முடியாது. நீ புறப்பட்டு போ என்று விரட்டி அனுப்பி வைத்து விட்டார்கள். அம்மா நான் போக மாட்டேம்மா, நீங்க பேசுங்க, அதெல்லாம் முடியவே முடியாது, நீ போய்த்தான் ஆகணும். தனியாய் புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவரோடு கூட இடைபடுகிறது. இங்க எல்லாம் வசதியா தான் இருக்குது. இங்க அம்மா விட்டு போக முடியல, அப்பா விட்டு போக முடியல என்ற எண்ணத்தோடு யாக்கோபு உட்கார்ந்து கொண்டு இருந்தால் ஒன்றும் செய்திருக்க முடியாது. இழப்பு தான் அதிகமா இருந்திருக்கும். அவங்க அம்மா சொல்றாங்க, ஒரே நாள்ல நான் உங்க 2 பேரையும் இழக்கணுமா? இழப்புகள் நிறைந்த இடம் இது, நீ கண்டிப்பா போய்த்தான் ஆகணும் யாக்கோபே. இப்ப ஆண்டவர் இடைபடுகிறார். நான் உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். யாக்கோபு அந்த இடத்துல கண்ட தரிசனத்தை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? இது தேவனுடைய இடம், இது வானத்தின் வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். ஜெபம் பண்ண போறோம். அவர் 17வது வசனம், அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். எந்த இடங்க? வனாந்தரம். அவர் படுத்திருந்த இடத்தையே தேவன் அப்படியே மகிமையின் பிரசன்னத்தினாலே நிரப்பி விட்டார். தூங்கும் போது பாக்குறாரு, விழிச்ச உடனே இந்த இடத்துலயா இந்த தரிசனத்தை பார்த்தேன். தூங்குனதே தெரியாம நடந்து வந்த டயர்ல கல்லும் தெரியல, ஒண்ணும் தெரியல. இவ்வளவு நாள் நடந்திருக்க மாட்டாரு. ஏன்னா இவர் வீட்டை விட்டே வெளியே போகாதவர். ஆரம்பத்திலிருந்து இவருடைய சரித்திரத்தை எடுத்தால் லேட் ஆகும் என்பதற்காகத்தான் நடுவில் இருந்து எடுத்தேன். அம்மா கூடயே இருந்து அம்மாக்கு வேலை செஞ்சு, அம்மாவுக்கு உதவி செஞ்சு, கிச்சன்ல அம்மாவுக்கு உதவி செய்கிறதான ஒரு பையன் இவர், தெரியுமா? அம்மா எல்லாத்தையும் விட்டு பிரிக்கிறார். சில வேளைகளில் ஆண்டவர் பிரிப்பார், ஆண்டவர் பிரிப்பார். அப்படியே தான் இருப்பேன் நான். கர்த்தருடைய இந்த தரிசனங்களும் ஆசீர்வாதங்களும் யாக்கோபுக்கு இல்லாமலே போயிருக்கும். இப்ப அவர் என்ன சொல்றாரு? இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று என்னும் பெயர் இருந்தது. அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயர் வைத்து விட்டார். அந்த ஊருக்கு வேற பேர் இருந்துச்சு. அவர் படுத்திருந்த கல்லையே எடுத்து
குழி தோண்டி நட்டு வச்சு பெத்தேல் என்றார். சொன்னது மாத்திரமல்ல, அவர் ஒன்றை ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டாரு இல்ல, நீ வலது புறத்தில் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், நீ வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் மேற்கையும் பரம்புவாய், உனக்குள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், உன்னுடைய பிள்ளைகளை நான், எங்க பிள்ளையே இல்லை, இன்னும் கல்யாணமே ஆகல, அவர் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்காரு, வீட்டை விட்டு ஓடி வராரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி ஆசீர்வதிப்ப, இன்னும் பொண்ணே தெரியல, இன்னும் பொண்ணு எங்க இருக்குன்னே தெரியல. என் தேவன் நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு தான் உருவாக்குவார். இப்ப இவர் என்ன கேட்கிறாரு பாருங்க, 20வது வசனம் படிச்சுட்டு ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து, ஆண்டவர் என்ன சொன்னார், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்று சொன்ன வாக்குத்தத்தத்திற்கு இவர் என்ன கேட்கிறாரு, நீர் என்னோட கூட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் என் தேவனாய் இருப்பீர், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். பொருத்தனை பண்ணினான். ஆண்டவர் அவருக்கு என்று ஒரு ஆசீர்வாதங்களை சொல்லிட்டாரு. இப்ப இவர் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணுகிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆண்டவரே, நான் போகிற இடத்துல எல்லாம் என்னை காத்துக்கணும், ஏன்னா இன்னும் நெடுதூரம் நடக்கணும். இவரு வழியில எத்தனை மிருகங்கள் இருக்கும், பாம்பு இருக்கும், ரோட்ல தான் படுக்கணும், வனாந்தரத்துல தான் படுக்கணும், கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்காது இப்ப மாதிரி எல்லாம். இவங்களே கூடாரங்கள் போட்டுதான் தங்குவாங்க. பெரிய பெரிய இந்த மாதிரி கட்டடங்கள், வீடுகள் எல்லாம் பிற்காலங்களிலே தான் கட்டப்பட்டது, யாக்கோபு காலங்களில் கிடையாது. நீர் எனக்கு கொடுப்பதில் எல்லாம் தசம பாகம் கொடுப்பேன். தசம பாகம் என்றால் என்ன? 10ல் 1 பங்கு. எங்க தெரியுமா தசம பாகம் விதைக்கணும்? யார் உங்களை வழி நடத்துகிறார்களோ, எந்த இடத்திலே உங்களுக்கு வார்த்தைகள் வருகிறதோ, எந்த ஆலயத்திற்கு போகும்போது அங்கே ஆண்டவரால் உங்களுக்கு வார்த்தைகள் தொடப்படுகிறதோ, எந்த இடத்திலே ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுகிறாரோ அந்த இடங்களிலே கொண்டு போய் தசம பாகங்களை கொண்டுங்க. அப்பதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எவ்வளவோ சர்ச் இருக்கு, ஏன் சிலதை நோக்கி போகிறோம்? நீங்க ஒவ்வொரு வாரம் போகும்போது ஆண்டவர் பேசுறாரா? உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகள் வருகிறதா? நீங்க ஒரு பிரச்சனையோட இருக்கீங்க, ஒரு கஷ்டத்தோட தேவாலயத்துக்குள்ள போறீங்க, அங்க உங்களுக்கு வார்த்தைகள் வரலைன்னா அப்ப நீங்க அங்க விதைச்சா அந்த இடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்காது. எங்கே ஆண்டவருடைய வார்த்தைகள் வருகிறதோ அங்கே தான் நீங்க கொண்டு போய் அந்த ஆலயத்துல தான் விதைக்க வேண்டும். அப்பதான் நீங்க அதனுடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். இப்ப இவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு தசம்பாகம் கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு. யாரு கொடுப்பாரு? அதை குறித்து நான் இன்னொரு நாள் சொல்லுகிறேன். நம்ம இப்ப கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, யாக்கோபு தன்னந்தனியாய் எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிரு, உங்க மாமா வீட்டுக்கு போயிரு யாக்கோபே என்று அனுப்பி வைத்து விட்டார்கள். குழப்பங்களோடு, மனதில பாரங்களோடு, தன்னந்தனியாக இருக்கிற ஒரு மனிதனோடு. மனிதன் கொடுப்பது இப்ப இருக்கிற ஆசீர்வாதங்கள், ஆனா கர்த்தர் கொடுத்தாரு பாருங்க, இல்லாத ஒன்றை சொன்னாரு பாருங்க, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். சந்ததியே இல்லையா? கல்யாணமே ஆகலையே இன்னும் இவருக்கு.
இன்னும் ஒரு மனைவி கூட வரலையே, எப்படி இவர் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்? நீ வழக்கையும் கிழக்கையும் தெற்கையும் மேற்கையும் நீ பரம்புவாய், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் கொடுக்கிறது எல்லாம் எதிர்நோக்குகிற ஆசீர்வாதங்கள். கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டே இருங்க, ஜெபித்துக் கொண்டே இருங்க. 3 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நீ வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் மேற்கையும் பரம்புவாய் யாக்கோபே. இது உண்மையாகவே இது தேவனுடைய வீடு. இதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார், பெத்தேல் என்று பெயரிட்டார். அந்த இடத்திற்கு என்னை மறுபடியும் எங்க அப்பா வீட்டுக்கு திரும்பி கொண்டு வந்தீருனா எனக்கு வழியில ஒரு குறை இருக்க கூடாதுப்பா. உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு இப்பக்குரிய தேவைகளை கொடுங்கப்பா. ஆண்டவரே, என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்க, ஆனா எனக்கு இப்ப ஒரு தேவை இருக்குது. என்னது? வழியில இப்ப மாதிரி எல்லாம் கடை எல்லாம் இருக்காது, வழியில ஆகாரம் வேணும். எங்கன்னா மரத்துல இருக்கிற கனியை புசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உண்ண ஆகாரம் வேணும், உடுக்க வஸ்திரம் வேணும். இது ரெண்டு எனக்கு இப்ப கொடுங்கப்பா. இப்ப என்ன தேவையோ அது கொடுங்கப்பா. கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டே இருங்க, ஜெபித்துக் கொண்டே இருங்க. யாக்கோபு ஜெபம் பண்ணது போல கேளுங்க. நீர் என்னோட கூட இருந்து எனக்கு உண்ண ஆகாரமும் முடுக்க வஸ்திரமும் கொடுத்து நீர் என் தகப்பன் வீட்டிற்கு என்னை மறுபடியும் திரும்பி கொண்டு வருவீரானால் இந்த இடத்திலே நான் மறுபடியும் வருவேன். இந்த பெத்தேல் என்ற இந்த இடத்திற்கு நான் மறுபடியும் வருவேன். வீட்டிலிருந்து கிளம்பி வீட்டிற்கும் போகிற இடங்களுக்கும் எவ்வளவு தூரமோ இருக்கிறது. ஒருவேளை மத்தியானம் கிளம்பி இருக்கலாம், இல்ல சாயங்காலம் கிளம்பி இருக்கலாம். கொஞ்ச தூரம் தான் வந்திருப்பாரு. இந்த இடத்திலே தான் நான் மறுபடியும் வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டு ஜெபம் பண்ணுகிறார் இந்த யாக்கோபு. எனக்கு ஒரு குறை இருக்க கூடாதுப்பா, நான் போகிற இடத்துலயும் கூட இருங்கப்பா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. மனுஷன் கொஞ்சம் தாங்க கொடுக்க முடியும். அவங்க அப்பா கொடுத்த ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? மிகுந்த தானியம் திராட்சை ரசம். இதுதான் ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க ஆசீர்வாதம். பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அப்பா கொடுக்கிறது இப்ப இருக்கிற ஆசீர்வாதம் தான். ஏன்னா பரலோக அப்பா கொடுக்கிறது எது தெரியுமா? உன் சந்ததி இப்படி இருக்கும்பா, நீ எஜமானா இருப்பப்பா, உன் சந்ததியில் இருந்த ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்பா, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேனப்பா, உன்னையும் ஆசீர்வதிப்பேனப்பா, நீ பெரிய காரியங்களை செய்வாயப்பா, உன்னை கொண்டு பலத்த கிரியைகளை செய்வேன், உன்னை கொண்டு நான் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அம்மா கைவிட்டாங்களா? அப்பா கைவிட்டாங்களா? ஆண்டவர் கூடயே இருந்தாரா? ஆண்டவர் மட்டும்தான், ஆண்டவர் மட்டும்தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கூடயே இருக்க முடியும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் மட்டும்தான் ஒரு மனிதனோடு கூடயே இரவும் பகலும் இருக்க முடியுமே தவிர தாயும் இருக்க முடியாது, தகப்பனும் இருக்க முடியாது. காலங்கள் வரும் பொழுது விட்டு செல்ல வேண்டிய வேலை வரும், ஆண்டவர் மட்டும்தான் இருப்பார். ஆண்டவரே, எங்க அம்மா இவ்வளவு நாள் வளர்த்தாங்க, நான் அவங்க கூடயே இருந்துக்கிறேன்பா. நோ, கர்த்தர் தான் இப்படி கொண்டு போறாரு. கொண்டு போகும்போது தானே கர்த்தர் பேசுறாரு. உன்னை கொண்டு ஒரு தரிசனம் வைத்திருக்கிறேன், உன்னை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். பொருத்தனை பண்ணி கொண்டான் யாக்கோபு. எனக்கு மட்டும் எல்லாமே கொடுத்தீங்கன்னா, ஏன்னா இப்ப ஒண்ணுமே இல்ல, இப்ப எல்லாமே ஜீரோ, ஜீரோல நிக்கிறாரு. ஆண்டவர் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து சொன்னார். ஆனா ஆண்டவர் இப்ப நான் ஜீரோல இருக்கேன்பா, அடுத்த வேலை உணவு இல்லை, எப்படி போவேன்னே தெரியல, முதல்ல போய் சேர வேண்டிய இடத்துக்கு போவேனானே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவர் ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். எனக்கு மட்டும் நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு தசம பாகம் கொடுப்பேன், என் 10ல் 1 பங்கை நான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் வேண்டும். நீர் எங்களோடு கூட இடைப்படும், எங்களோடு கூட நீர் பேசு. சில காலகட்டங்கள் வரும்போது எல்லாரும் போவாங்க, தாய் கூட போயிடுவாங்க. எங்க அம்மா என் கூடயேவா இருக்காங்க. சின்ன வயசுல வளர்த்தாங்க, கொண்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க.
ஆனா அடிச்சு சொல்லுவேன், ஆண்டவர் என் கூட இருக்கார். ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆண்டவர் என்னை விட்டு போகவே இல்லை, போகவும் மாட்டாரு. நான் போனால் ஒழிய ஆண்டவர் என்னை விட்டு போக மாட்டார். நான் தான் ஆண்டவரை விட்டு போகணுமே தவிர அவர் என்னை விட்டு போக மாட்டார். என்ன சொல்லுகிறார் யாக்கோபுக்கு? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதா.